ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஹா டிசைனர்ஸ். இன்றைக்கி டே 3 நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டபுள் லைன் போட போகிறோம். ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இதுக்கு மேலே வரக்கூடிய எந்த ஸ்டிச்சஸாக இருந்தாலும் நம்ம போத் ஜரி அண்டு சில்க் த்ரெட் ரெண்டுத்துலேயுமே தான் ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிஸை அதிகம் தான் படுத்தும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி 2 லைன் போட்டுட்டு நீங்கள் ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கு மேலேயும் கீழேயும் ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா ஸ்கேல் எடுத்து ஸோ அடுத்து இதுக்கு நேராக இதனோட சென்டரில் ஒரு டாட் வச்சுட்டு இதை ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சு ஒரு சென்டிமீட்டரில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி டாட் வச்சு பழகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக பண்ணலாம். ஸோ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் சரி, ஸோ எடுத்து நம்ம எப்பயும் போடுறது போல் ஒரு பேக் ஸ்டிச்சை போட்டுட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ போட்டுட்டு இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன செயின் போட்டுக்கோங்க. நீடில் இப்படி ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போகாமல் இப்படியே கொண்டு வாங்க. ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா, இப்படி நான் ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போனேன்னா இந்த இடத்துல இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் ஆகியிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீடில் எப்படி கொண்டு வரமோ அதே ஆங்கிளில் ஒரு இந்த செயின் போட்டுட்டு இப்படியே கொட்டுவாங்க. இது எங்கெங்கெல்லாம் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணலான்னா, ப்ளவுஸோட த்ரெட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, பீட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, பார்டரில் சின்ன சின்ன டெக்கரேஷன் ஒர்க்குக்கு இந்த ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணலாம். போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதையே நம்ம என்ன பண்ணுறோன்னா சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இதுக்குமே என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி லைன் போட்டுட்டு 1 சென்டிமீட்டர் கேப்பில் முன்ன பண்ண மாதிரியே சின்ன சின்ன டாட் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கும் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன செயின் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி நீடில் ட்விஸ்ட் பண்ணாமல் ஜிக்ஸாக் பேட்டர்னில் கொண்டு வரோம். ஸோ அகெயின் இதே தான், நம்ம என்ன மாதிரியான ஒரு த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணாலும் சிம்பிள் டிசைன் பண்ணாலுமே இந்த ஜிக்ஸாக் பேட்டர்னை கொடுத்து ஒர்க் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கும். ஸோ சில்க் த்ரெட்டில் பிசுறு இல்லாமல் ஒரே ஈவனாக கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த மாதிரி வரும். போட்டு லாக் போட்டாச்சு. ஸோ ஜரி த்ரெட் அண்டு சில்க் த்ரெட் ரெண்டுத்துலேயும் ஜிக்ஸாக் பேட்டர்ன் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். கரெக்டாக வி மாதிரி ஈவனாக இருக்கணும். மேல் பக்கம் பார்த்த மாதிரியான வியும் ஈவனாக இருக்கணும். கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரியான வியும் ஈவனாக இருக்கணும். இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் தான் அடுத்து டபுள் ஜிக்ஸாக்குன்னு ஒன்று பண்ணுவோம். அந்த ஸ்டிச்சுக்கு பார்க்க நீட்டான ஒரு ஃபினிஷிங் லுக் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்டிச்சாக கிடைக்கும். இதிலே நீங்கள் சொதப்பிட்டு கொஞ்சம் சின்னதும் பெருசுமாக போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டிச் போடுறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இதை நல்லா அகெயின் அண்ட் அகெயின் ட்ரை பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு சின்ன லாக் போட்டு வி பேட்டர்ன் கொண்டு வாங்க. இது நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். டே 3ல் ஜிக்ஸாக் ஸ்டிச்சை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த நாளையில்
டபுள் சைட் ஜிக்ஸாக் ஸ்டிச் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட எனக்கான ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.